قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين صدق الله عليه العظيم. எல்லா புகழுமே கொள்ளோனாகிய எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகும். அவனது ஸலாத்தும் கருணை ஸலாமும் ஈடேறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் உத்தமர் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவர் மீது நம் அனைவரும் மீது வெள்ளம் அன்புமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று தராவீஹில் அல்லாஹ்வுடைய பெருங்கருணையை கொண்டு சூரா யூசுப் நிறைவு செய்யப்பட்டது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய வரலாறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயர் உட்பட அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 25 நபிமார்களுடைய வரலாறுகளை திருக்குர்ஆனிலே குறிப்பிடும் அதே சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு நபியினுடைய வரலாறை மட்டும்தான் அல்லாஹ் அழகிய வரலாறு என்ற அந்த வார்த்தையோடு அந்த வரலாற்றை சொல்லுகிறார். சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தில் மட்டும்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முழு வாழ்க்கையை பதிவு செய்ய வைத்திருக்கிறார். திருக்குர்ஆனிலே நாம் ஆங்காங்கே பார்க்கலாம். எல்லா நபிமார்களுடைய பெயர்களும் அது சார்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்களும் குர்ஆனுடைய நெறிகளும் அல்லாஹ் பதிவு செய்யும் அதே சந்தர்ப்பத்தில் சூரா யூசுப்பை மட்டும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயரை பதிவு செய்து அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் அதிலே குறிப்பிட்டு அந்த வரலாறை அழகிய வரலாறு என்பதாகவும் அடைமொழி கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு நீண்டதொரு வரலாறை நாம் ஒரு சற்று நேரத்திலே நாம் பேசி முடித்துக் கொள்ள முடியாது. இருந்தாலும் கூட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முழு வாழ்க்கை ஒரு கனவின் பின்னணியில் அமைந்தது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிராயத்திலே அவர்கள் ஒரு கனவு பார்க்கிறார்கள். ஒரு சமயம் அந்த கனவை பார்த்த அந்த மறுநாள் காலை விழித்த பொழுது தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் வந்து அந்த கனவை சொல்லுகிறார்கள். இது கால யூசுப் அபீஹி, ஹஜ்ரத் யூசுப் தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்னார், யா அபதி, என் அருமை தந்தையே, இன்னி ரஅய்து 11 கௌகபா, நான் ஒரு 11 நட்சத்திரங்களை நான் பார்க்கிறேன். வஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் பார்க்கிறேன். ரஅய்துஹும் லீ சாஜிதீன், ரஅய்துஹும் லீ சாஜிதீன், எனக்கு சிரம் பணியக்கூடியவர்களாக சஜிதா செய்யக்கூடியவர்களாக நான் பார்த்தேன் என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறியதை அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு இந்த கனவை கேட்டவுடனே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்ட அந்த வார்த்தை என்ன தெரியுமா? யா புனைய லா தபுசு ருயாக அலா இக்குவதிக, என் அருமை மகனே, நீ பார்த்த இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள் யாரிடத்திலும் சொல்லிவிட வேண்டாம் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு உபதேசிக்கிறார்கள். இங்கிருந்து சிறு பிராயத்தில் இருந்து நமக்கு இந்த கனவினுடைய அந்த தொடர்ச்சி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் ஆரம்பமாகி இறுதியாக எகிப்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உணவுத்துறை பொறுப்புதாரியாக மந்திரியாக நியமிக்கப்பட்டது வரையில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதி விழித்திருக்கும் நிலையில் என்று சொன்னால் மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கை அவருடைய கனவு உலகில் தான் இருக்கிறது. நாம் சாதாரணமாக கனவை பொறுத்தவரையே லேசாக எடுத்துவிடக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு குறிப்பிடக்கூடிய கருத்து என்னவென்றால், திருமதியினுடைய 2வது பாகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனவு என்பது 3 வகைப்படுகிறது. முதலாவது கனவு என்பது மனிதனுடைய கற்பனை. அது இரவிலே அவன் தூங்குவதற்கு முன்பாக என்ன கற்பனையில் இருந்திருக்கிறானோ அதே கற்பனை அவனுடைய அந்த தூக்கத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதே கற்பனை அவனுக்கு வெளிப்பட்டு போகும். ஒரு பெண்ணை நினைத்துக் கொண்டே படுக்கும் சமயத்தில் அந்த பெண்ணினுடைய நினைவு சார்ந்த கனவுகள் வெளிப்படுவது, அல்லது ஒரு பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த பொருள் சார்ந்த கனவாக வந்து விடுவது, ஒரு மனிதனை நினைத்துக் கொண்டு நாம் உறங்கும் பொழுது அந்த மனிதனுடைய சிந்தனை வெளிப்படுவது, இது கற்பனை சார்ந்த விஷயம். 2வது விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இன்னொரு கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதனுக்கு கனவிலே சொல்லப்படக்கூடிய சுப செய்திகள். நமக்கு அல்லாஹ் கனவிலே சுப செய்தியாக சில கனவுகளை முன்பே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய நற்செய்திகளை, நல்ல விஷயங்களை அல்லாஹ் சொல்லி
கனவுகள் இவை யாவுமே ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியவை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வகையான கனவுகளையும் பதிவு செய்துவிட்டு இந்த கனவுகளுக்கான தாற்பயங்கள் மார்க்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாகவே வரலாறுகளில் நீங்கள் பார்க்கலாம். கனவினுடைய விளக்கத்திலே மிகப்பெரிய ஜீனியஸாக திகழ்ந்தவர், ஒரு பெரிய தலைவராக அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவராக திகழ்ந்தவர் யார் என்று சொன்னால் ஹதீஸ் கலை மேதை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த கனவு விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை துவக்கி வைத்தவர்கள். அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தஅபீருல் அஹ்லாம் என்று சொல்லப்பட்ட அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் இன்று வரையிலும் ஒரு ஒப்பற்ற நூல். நாம என்ன கனவு பார்த்தாலும் அதனுடைய மூலத்தினுடைய விளக்கம் அங்கே அந்த நூலிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த நூலை தழுவித்தான் இன்று தமிழிலே பல்வேறுபட்ட சகோதரர்கள் கனவினுடைய விளக்கங்களாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதோ அதே போல மனிதனுடைய கனவும் வித்தியாசப்பட்டே இருக்கிறது என்பதை மார்க்கம் குறிப்பிட்டு தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விவரத்தை சொல்லி தருகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பதிவு செய்யக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இந்த கனவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நபி யூசுப் பார்த்த ஒரு கனவு அது அவருடைய முழு வாழ்க்கையும் அலங்கரித்திருந்தது. எத்தனையோ கனவுகளை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த கனவை எல்லாம் நாம் சாதாரணமாக துச்சமாக காலையிலே அதை சில சமயங்களில் மறந்து விடுவது கூட உண்டு. சுவாரஸ்யமான கனவாக இருந்தால் கூட, மகிழ்ச்சிக்குரிய கனவாக இருந்தால் கூட காலையில் இருந்தவுடனே நமக்கு நினைவுக்கு இருப்பது கிடையாது. ஆனால் அவற்றை நினைவுபடுத்தி அதற்கான விளக்கத்தை கண்டறியக்கூடிய சூழலை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கலாம். திருக்குர்ஆனிலே ஹஜ்ரத் யூசுஃபுடைய கனவை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதே போல இரண்டாவதாக ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதை போன்று 3 நாட்கள் தொடர்ந்து கனவு கண்டதும் திருக்குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சூரா யூசுஃபை வஹீயின் மூலமாக அறிவிக்கும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக எகிப்திலே பேசப்படுகிறார்கள். நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். சில தினங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒருவரை கொண்டு அவர்கள் கூட பிறந்த 11 சகோதரர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்திருக்கிறார். இந்த சூரா யூசுஃபினுடைய படிப்பினைகளிலே அதுவும் ஒன்று. குடும்பத்தில் ஒருவருடைய பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதற்கான சான்று இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களுடைய வளர்ப்பு தாய் சுலைஹாவுடைய அந்த அரண்மனையிலேயே வாழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எகிப்துடைய மன்னர் அசீஸ் அவருடைய மனைவி சுலைஹாவுடைய இருவருக்கும் அங்கே வளர்ந்து வரக்கூடிய ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய அழகுக்கு சொந்தக்காரர்கள். இன்று முழுமையாக அந்த சூராவுடைய அந்த தொடர்ச்சியில் முழுமையாக சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அழகில் மயங்கிய அந்த பெண்கள் கனிகளை அறுத்து கொண்டிருக்கும் பொழுது, வெட்டி கொண்டிருக்கும் பொழுது மெய் மறந்து போய் அழகை பார்த்து மெய் மறந்த அந்த பெண்கள் தங்களுடைய விரல்களை அறுத்துக் கொண்டார்கள் என்பதாகவும் அல்லாஹ் தக்கான ஐதியகும் அவர்கள் தங்கள் விரல்களை அறுத்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு நபி யூசுஃபின் அழகு இங்கே மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்வால் பேசப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தொடர்ச்சியில் அல்லாஹ் பேசும் பொழுது இந்த வனப்போடு அழகோடு தன்னுடைய அந்த மாளிகையில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூசுஃபை அந்த அம்மையார் அடைய துடிக்கிறார்கள். அந்த ஆயத்தையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறார். அடைய துடிக்கும் பொழுதுதான் தன்னுடைய ஆசைக்கு அவர்களை இறங்க செய்வதற்காக வேண்டி அவர்களோடு அங்கே போராடும் சந்தர்ப்பத்தில் தான் ஒரு இளைஞன் ஹராமை விட்டு எவ்வளவு தூரம் விரண்டு ஓட வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இதெல்லாம் ஒரு ஹராம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டால் போதும், நாம் உடனே ஹராமை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது விபச்சாரமாக இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம் சமூகத்தை. அன்புக்குரிய அது திருட்டு விஷயமாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த பண பரிவர்த்தனையை நிறுத்த சந்தர்ப்பத்தில் இந்த மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் எப்படியாவது மாற்ற வேண்டும் என்ற அந்த முனைப்பில் பல இஸ்லாமிய சகோதரர்கள் அதில் மிகப்பெரிய தந்திரங்களை மேற்கொண்டதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டால் தவறு செய்வதற்கு தயங்குவது கிடையாது, பிறகு தௌபா செய்து கொள்ளலாம். நமக்கு எப்படி ஒரு வாசனை இருக்கிறது,
இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு தடவை தானே இந்த தவறை செய்து கொள்வோம், ஒரே ஒரு ஹராம் தானே நாம செய்து கொள்வோம், பிறகு தௌபா இருக்கிறது, தௌபா செய்து கொண்டால் அல்லாஹ் மன்னித்துக் கொள்வான், காலம் இருக்கிறது என்பதாக நினைத்து தவறை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை அங்கே அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசியாக இருக்கக்கூடிய அசீஸின் மனைவி அழைத்த பொழுதும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விரண்டு ஓடுகிறார். விரண்டு ஓடியதற்கு பிறகுதான் விரட்டி செல்லக்கூடிய சுலைஹா அம்மையார் யூசுப் நபியினுடைய அந்த முதுகு சட்டையை பிடித்து இழுக்கும் பொழுது சட்டை பிரிந்து போகிறது. இங்கே குற்றமற்றவர் யூசுப் நபி தான், குற்றவாளி சுலைஹா அம்மையார் தான், மன்னரின் மனைவிதான் என்றெல்லாம் தெளிவானதற்கு பிறகு இந்த காட்சி அரங்கேற்றம் ஆனது பார்த்தீர்களா? அரங்கேற்றம் ஆன சந்தர்ப்பத்தில் தான் காலிடப்பட்டிருக்கக்கூடிய பூட்டப்பட்டிருக்கக்கூடிய கதவை கட்டிக்கொண்டு மன்னர் திறந்து உள்ளே வருகிறார். மன்னர் திறக்கும் பொழுதுதான் இந்த காட்சி அரங்கேற்றமாக இருக்கிறது. அவருடைய மனைவி நபி யூசுப்பை விரட்டியதும் யூசுஃபுடைய சட்டை பின்னால் கிழிக்கப்பட்டிருப்பதும் திருக்குறானிலே சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு அங்கே நடந்தேறி இருக்கிறது. உடனே இந்த அம்மையார் என்ன செய்தார் தெரியுமா? நாடகம் ஆடுகிறார். பெண்ணினுடைய வாக்குமூலம் எப்பொழுதுமே சற்று கண்ணீரோடு வெளிப்பட்டு விட்டால் அந்த வாக்குமூலம் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறது. பெண்ணின் மீது குற்றம் இருந்தாலும் அங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. மன்னருடைய மனைவி பார்த்தார். அந்த மன்னருடைய மனைவியினுடைய தன்னுடைய மனைவியினுடைய வாக்குமூலத்தை ஏற்றுக்கொண்டு நபி யூசுஃபினுடைய அந்த நிலைப்பாடுகளை பாராமுகமாக கருதிய மன்னர் தன்னுடைய மனைவிக்கு அங்கீகாரம் தந்து நபி யூசுஃபை சிறையில் அடைத்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, சிறையிலே சில காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சிறையிலே வாழும் பொழுது இவர்களுடைய இந்த சரித்திரத்தை அல்லாஹ் பதிவு செய்து கொண்டே வரும் பொழுது சிறைச்சாலைக்குள் இவர்களோடு சகமாக தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக சிறைவாசிகள், அந்த சிறைவாசிகள் தங்கக்கூடிய அந்த இரண்டு தோழர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய அந்த தூக்கத்தின் அந்த சந்தர்ப்பங்களிலே அந்த சிறைக்குள்ளேயே இருவர் கனவு பார்க்கிறார். சிறைச்சாலைக்குள்ளே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கனவு பார்க்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்தில் அதையும் பதிவு செய்கிறாங்க. வதஹல மஅஹு ஸீஜன ஃபதயான், நபி யூசுஃபுடைய சிறைச்சாலைக்குள்ளே இரண்டு வாலிபர்கள் அங்கே தங்கினார்கள். தங்கியதற்கு பிறகு கால ஒரு கட்டத்தில் அந்த இரண்டு இளைஞர் ஒருவர் சொல்லுகிறார், அஹதுமா இன்னி அரானி ஆசிரு கம்ரா, நான் பழத்தை கொண்டு நான் மது பிடிவதை போல கனவு பார்த்தேன். மதுவுக்காக வேண்டி பழம் பிடிவதை நான் கனவில் பார்த்தேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். இன்னொருவர் சொல்லுகிறார், இன்னி அரானி அஹ்மிலு ஃபௌக ரஸி, நான் என் தலையின் மீது ஒரு கூடையை வைத்து ரொட்டிகளை சுமந்து செல்லுகிறேன். தலையில நான் ஒரு கூடையை வைத்து ரொட்டிகளை சுமந்து செல்லுகிறேன். தலக்குடு தயிர் மின்ஹு, பறவைகள் எல்லாம் அந்த ரொட்டியை கொத்தி சாப்பிடுகிறது. நான் இப்படி கனவு கண்டேன் என்பதாக இருவர் அங்கே என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கனவை பதிவு செய்யும் பொழுதுதான் அப்பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிகப்பெரிய இந்த கனவிற்கு தன்னுடைய சக தோழர்கள் கண்ட அந்த கனவிற்கு விளக்கம் பதிவு செய்கிறார், விளக்கத்தை சொல்லுகிறார்கள். இந்த விளக்கத்தை சொன்னதற்கு பிறகுதான் யூசுப் நபியினுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஞானம் அந்த சிறை முழுக்க பரவியது மட்டுமல்ல, விடுதலையாகி சென்ற அத்தனை பேருமே எகிப்து நாட்டிற்குள்ளே நபி யூசுஃபின் மகிமையை பரப்ப ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுகிறார்கள், யா சாஹிபை சிஜன், என்னோடு சிறைவாசியாக இருந்த தோழரே, அம்மா அஹதுக்குமா, அந்த இருவரில் ஒருவர் அந்த பழத்தை பிழிந்து ஜூஸ் பிழிந்து கொடுத்தார் தெரியுமா? பயஸ்கி ரப்பஹு ஹம்ரா, அவரு ஒரு அரசருக்கு என்ன செய்வார்? மதுவை பிழிந்து கொடுத்து ஒரு அரசருக்கு நெருக்கமாக்கி விடுவார். உனக்கு அரசரோடு ஒரு நெருக்கம் கிடைத்து போகும் என்பதாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒருவருக்கு பதில் சொல்கிறார்கள். மற்றொருவருக்கு பதில் சொல்கிறார்கள், அம்மா நாகர் பயசுலபு, நீ சிலுவையில் அறையப்படுவாய், உன்னை கொன்று விடுவாய். இரண்டாவது நபருக்கு விளக்கம் சொல்கிறார்கள், உன்னை கொன்று விடுவார்கள். உன்னுடைய தலையில் வைக்கப்பட்ட அந்த ரொட்டியை சாப்பிட்டதனுடைய சாரம் இதுதான். நீ ஒரு கட்டத்தில் கொல்லப்பட்டு போவாய், உன்னுடைய சடலங்களை என்ன செய்துவிடும்? பறவைகள் எல்லாம் கொத்தி தின்னும் என்பதாக சொல்லி அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாம் அவருக்கு பதில் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தோழர்கள் கனவு பார்த்தவர்கள் சிறைச்சாலை விட்டு விடுதலையாகி வெளியே வருகிறார்கள். வெளி வந்ததற்கு பிறகு பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை அது போன்றே நகர துவங்குகிறது. சிறைச்சாலைக்குள் பார்த்த கனவு, அன்புக்குரிய கனவு எங்கு பார்க்கிறோம் என்பதல்ல, பள்ளியில் படுத்து உறங்கும் போது பார்க்கிறோமா, அல்லது வீட்டில் பார்க்கிறோமா, அல்லது கடையில் தூங்கும் போது பார்க்கிறோமா, வெளியூர்ல என்பதெல்லாம் பொருட்டல்ல. எங்கு பார்த்தாலும் கனவுக்கான அடிப்படை ஒன்று இருக்கிறது என்பதை
அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனில் பதிவு செய்து சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வரலாற்றை பதிவு செய்து அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த இரண்டு தோழர்கள் பெரிய மிகப்பெரிய அளவில் அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தன்மையை அவருடைய சிறப்பை எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்லிய அந்த காலகட்டங்களில் தான் அந்த எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னன் அசீஸுக்கு ஒரு கனவு வருகிறது. மன்னனுக்கு கனவு வருகிறது. மன்னனுக்கு கனவு. இந்த முழுக்க இந்த கனவினுடைய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து சொல்கிறார். அப்போ அந்த மன்னன் என்ன செய்தான், ஒரு கனவு பார்க்கிறேன் ஊரெல்லாம் சொல்லி அறைந்து கொண்டு விடுத்தான். இந்த கனவுக்கு விளக்கம் யாராவது அளித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் தக்க சன்மானங்களை தருவேன் என்பதாக சொல்லி மன்னன் தன்னுடைய கண்ட கனவை ஊர் புறாவும் முழங்குகிறார். அன்புக்குரியே, மந்திரிகள் எல்லாம் தேடி பார்த்தார்கள். விளக்கம் சொல்வதற்கு யாருமே கிடையாது. அவன் கண்ட மன்னன் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் யாருமே இல்லை. இதை பெரும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறைச்சாலையில் இருந்தார் தெரியுமா? அந்த இரண்டு பேரும் தான் இறுதியிலே போய் மன்னனிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் வெளியிலெல்லாம் இதற்கான விளக்கத்தை பெற முடியாது. இந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த ஒருவர், ஒரு நிரபராதி, குற்றமற்றவர், எந்த விதமான தவறும் செய்யாத ஒருவர் உங்களுடைய தண்டனைக்குள்ளாகி அவர் என்ன செய்திருக்கிறார், சிறைச்சாலைக்குள் இருக்கிறார். அவர் தான் யூசுப். அவரை நீங்கள் அழைத்து வந்து கேட்டால் நிச்சயமாக அவர் தான் இந்த கனவுக்கு பதிலளிக்க முடியும் என்று சொன்னார். அன்புக்குரியவரே, இந்த ஆயத்துடைய தொடர்ச்சி அந்த மன்னன் சொல்லுகிறார், பக்காரில் மலிக், அந்த மன்னன் கண்ட கனவு இதுதான். இன்னி அரா சபஅ பக்கராத்தின் சிமானி, நான் கொளுத்த 7 மாடுகளை நான் பார்த்தேன். கனவுல 7 கொளுத்த மாடுகள், நல்ல பருமனான கொளுத்த 7 மாடுகள். ஏற்குழுகுன்ன சபுன் இஜாபுன், ஏற்குழுகுன்ன அவைகள் சாப்பிடுகின்றன. சபுன் இஜாபுன், மெலிந்த 7 மாடுகளை சாப்பிடுகின்றன. மெலிந்த 7 மாடுகளை சாப்பிடுகின்றன. இதுதான் கனவு. மன்னன் கண்ட கனவு இதுதான். இந்த கனவுக்கு யார் விளக்கம் சொல்வது? யாரும் விளக்கம் அளிக்க முடியவில்லை. இறுதியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்குள் இருந்தவர்கள் வெளியே அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டு மன்னனால் விசாரிக்கப்பட்டார். நீ எதற்காக அப்படி உள்ளே இருந்தாய் என்பதாக சொல்லும் பொழுதே அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நிலையை விவரிக்கிறார்கள். இருந்த போதிலும் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னனுடைய கனவிற்கு விளக்கம் அளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, மன்னன் கண்ட கனவுக்கு என்ன விளக்கம்? மன்னரே, உங்களுடைய ஆட்சி காலத்தில் 7 ஆண்டுகள் செழிப்பாக இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். தானியங்கள் எல்லாம் நன்றாக விளையும். இந்த நாட்டு மக்கள் செழிப்பாக இருப்பார்கள். வியாபாரம், பொருளாதாரம் செழித்தோங்கும். ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய 7 ஆண்டுகள் பஞ்ச வருடங்களாக உங்கள் நாட்டில் இருக்கும். எகிப்து நாடு மிகப்பெரிய பஞ்சத்தை சந்திக்கும். எனவே இந்த செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த 7 வருடங்களிலே உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை, பொருள் வளங்களை நீங்கள் சேமிப்பில், பாதுகாப்பில் வைத்து, கிட்டங்கியில் வைத்து நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் அடுத்து வரக்கூடிய 7 பஞ்ச வருடத்தை சமாளிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாடு மிகப்பெரிய சீரழிவை சந்திக்க நேரிடும் என்பதாக அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுதுதான் மன்னன் வியந்து போனார். அன்புக்குரியே, அதே போலவே நடந்தது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போலவே நடந்தது. ஆனால் அந்த காலங்களிலே அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த உணவுத்துறை மந்திரியாக நியமிக்கப்பட்டு விட்டார். சிறைச்சாலைக்குள் இருந்த ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலையாகி வெளியே வந்த வரலாற்றை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பதிவு செய்து திருக்குர்ஆனில் சொல்லுகிறார். இப்படியாக இந்த கனவினுடைய நிலைப்பாடுகளை நமக்கு மார்க்கம் குறிப்பிட்டு தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மூமின் பார்க்கக்கூடிய கனவு இருக்கிறது தெரியுமா? நபித்துவத்தினுடைய 40 பகுதி ஒரு பகுதி என்று சொன்னார். மூமினுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை வைத்திருக்கிறான், அந்த வலிமையை வைத்திருக்கிறான். நீங்க பார்க்கக்கூடிய கனவு ஒன்றும் சாதாரண கனவு அல்ல. எனக்கு நபித்துவம் தரப்பட்டது 40 வயது முடிந்ததற்கு பிறகு, 41 துவக்கத்தில் தரப்பட்டது. அதே போல 40 வயது வரையிலும் அல்லாஹ் எனக்கு எதை கொண்டு வழிநடத்தினான் தெரியுமா? நல்ல கனவுகளை கொண்டுதான் அல்லாஹ் என்னை வழிநடத்தினான். எனக்கு நல்லவற்றை அல்லாஹ் சொல்லித் தந்ததெல்லாம், தீயவற்றிலிருந்து அல்லாஹ் என்னை விளக்கியதெல்லாம் இந்த கனவின் மூலமாகத்தான் எனக்கு வழிநடத்தினான். எனவே மூமின்களுக்கு கனவு வருகிறதா? நல்ல கனவு. நபித்துவத்தினுடைய 63 வருஷம் நபியுடைய வாழ்க்கை, அந்த நபித்துவத்தினுடைய 40 வருடத்தினுடைய ஒரு பகுதி உங்கள்கிட்டையும் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரிய சஹாபாக்களை பொறுத்தவரையில தினமும் இரவிலே அவர்கள் கண்ட கனவு எதுவாக இருந்தாலும் சரி, காலையிலே ஃபஜ்ர் தொழுது முடித்தவுடனே அங்கே கூடக்கூடிய சபையிலே ஒவ்வொரு சஹாபியும் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த கனவு கண்டேன் என்பதாக சொல்லி அவரவர்கள் கண்ட கனவை சொல்லி விளக்கத்தை கேட்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லி சபையில் எழுந்து சொல்லுகிறார். என்ன கனவுப்பா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழருக்கு
கேட்டாரே, உங்களுடைய நெற்றியில் நான் சஜ்தா செய்வது போல. என்ன கனவு? நபியினுடைய நெற்றியில இவருடைய நெற்றியை வைத்து சஜ்தா செய்வதை போல கனவு கண்டாராம். கனவுகள் வித்தியாசப்படுகிறது. நாம் நினைப்பதை போன்றெல்லாம் அல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கனவுகள் வித்தியாசமாக இருக்கும். ஒருவருடைய கனவுகள் ஒருவருடைய ஒத்து போகாது, வித்தியாசங்களை கொண்டதுதான். வாழ்க்கை வித்தியாசமானதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படியா, என்னுடைய நெற்றியில் நீ சஜ்தா செய்வதை போன்ற கனவு கண்டாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொண்டார். மல்லாந்து படுத்துக் கொண்டார்கள். உடனே அந்த தோழரை கூப்பிட்டு சொன்னார், இப்பொழுது நெற்றியில் ஒரு சஜ்தா செய்து கொண்டிருக்கிறார். அந்த தோழர் என்ன செய்தார் தெரியுமா? சரியான ஹதீஸ்கள் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழுந்தார், தக்பீர் சொன்னார், ஒரு சஜ்தாவை தரையிலே நெற்றி வைத்து சஜ்தா செய்வதற்கு பகரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில் வைத்து சஜ்தா செய்த மிகப்பெரிய பாக்கியத்தை அந்த தோழர் பெற்றுக் கொண்டார் என்பதை வரலாறுகளிலே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த மகத்தான நிகழ்வுகளிலே ஒரு நிகழ்வு. அதே போல அதில் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு வெட்டப்பட்டு அந்த சதை துண்டு என் மடியில் விழுவதை போன்று கனவு கண்டேன். எப்படிப்பட்ட ஒரு கனவு? அன்புக்குரியவர்களே, சதை துண்டு வெட்டப்பட்டதை போலனா இன்னைக்கு மனைவி சந்தோஷப்பட்டுருவா. மனைவியுடைய ஒரு கனவுனாங்க கனவு சந்தோஷப்பட்டுருவா. உனக்கு வெட்டப்பட்டிருக்கிறது நியாயம் தான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா வந்து இப்படி ஒரு பதிவை சொல்லுகிறாரே, இதுவரையில் யாரும் பார்க்கிறாத ஒரு கனவு. பெருமானாருடைய உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்பு சதை துண்டு ஒன்று வெட்டப்பட்டு அவருடைய மடியில் கிடக்கிறது என்று சொன்னால் தூக்கம் அது உம்மஹானிக்கு இரவு புறா வரல. இது என்ன வினோதமான கனவு? நபி அவர்களுடைய சதை துண்டு வெட்டப்பட்டு என்படியில் விழுந்திருப்பதா? இரவிலே கனவு பார்த்ததற்கு உம்மஹானிக்கு காலையில் முதலில் விழித்தவுடனே பெருமானாரை பார்த்து இதுக்கு விளக்கம் கேட்காமல் வேறு வேலை பார்க்க கூடாது என்ற முனைப்பில் ஓடோடி பெருமானாரிடம் வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, என்னுடைய சதை துண்டு உன் மடியில் கிடந்ததா? அப்படி என்றால் என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நீ பாலூட்டுவாய் என்று சொன்னார்கள். என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நீ பாலூட்டுவாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நீ செவிலித்தாயாகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்திட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, யாருமே கனவு பார்க்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக கனவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்கள் நமக்கு பகலே கனவு வருது. பல சமயங்கள் சகோதரர்கள் போன் செய்வார்கள், பகல்ல மதியானம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் கனவு கண்டேன். மதியம் தூங்குறதே இல்லை, நம்ம தூங்கி கொண்டிருக்கணும். பகலில் இருப்பதெல்லாம் இல்லை, ஓய்வுக்காக படுத்துக் கொள்ளலாம். பகலில் பார்க்கக்கூடிய கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் இல்லை. மகிழ்வுக்கு பிறகு தூங்கும் போது கனவு வந்துடும். நோன்பு கொஞ்சம் கொன்றா இருக்கிற மாதிரி இதற்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, இது பகல் காலங்களிலே முன் இரவுகளிலே பார்க்கக்கூடிய கனவுகளுக்கெல்லாம் அங்கே விளக்கத்தை பார்க்க முடியாது. தஹஜ்ஜுடைய நேரத்திலே நடுநிசி தாண்டியதற்கு பிறகு தஹஜ்ஜுடைய நேரத்திலே பார்க்கப்படக்கூடிய கனவு, ஃபஜ்ர் வரையிலும் பார்க்கப்படக்கூடிய கனவுகள் மிகவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். கனவு என்பது முக்மீனுக்கு சொல்லப்படும் சுப செய்தி என்பதாக சொன்னார். நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த பாதிப்பையும் அல்லாஹ் சொல்லி தந்து விடுவான். நமக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சுப செய்தி வரமுன்று ஏற்பட போகுது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அதையும் அல்லாஹ் சொல்லி தந்து விடுவான். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த தஅபீருல் அஹ்லாம் என்ற கிதாபை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அரபி மொழியில இருக்கு. மகத்தான ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை பேசுகிறார்கள். நம்ம கனவு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாக கருதாமல் விட்டுவிடக்கூடிய இடைப்பாளர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே கனவு பார்க்காத அந்த நாளிலே தான் ஏதாவது கனவு கண்டிருந்தால் சஹாபாக்களிடத்தில் பதிவு செய்வார்கள். ஒரு சமயம் அப்படித்தான், என்று யாராவது கனவு பார்த்தீர்களா என்று கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை தொழுதான் பதில் தொழுத எல்லாரும் என்ன செஞ்சோம், கலந்து போயிட்டு அங்க உட்கார்ந்து ஒரு டீயை குடிச்சா ஒரு அப்பத்தை சாப்பிட்டா இல்ல. அன்புக்குரியவர்களே, சமூகத்தோடு கண் விழித்திலிருந்து ஆரம்பித்து அடுத்து கண்மூடு முறை அந்த சமூகத்தின் தலைவர் பங்கெடுத்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஒரு சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளம். இது யாரோ எவ்வளோ என்று தொழில் முடித்த உடனே கடைந்து ஓடி விடுவது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, தான் கண்ட கனவை அவங்க பதிவு செய்யறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கே ஒரு கிணறு, அந்த கிணத்துல வாளி தொங்குது. பெருமானார் பார்க்கிறார், அந்த கிணற்றிலே வாளி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வாளி தொங்கிக் கொண்டிருக்கும் போது பார்க்கும் பொழுது அந்த கிணற்றுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வருகிறார். வந்து என்ன செய்கிறார் தெரியுமா, அந்த கிணற்றுடைய வாளியை பிடிக்கிறார், அந்த வாளியை கையை பிடிக்கிறார், வாளியை கிணற்றுக்குள்ளே செலுத்தி என்ன செய்கிறார், ஒரு முறை ஒரு வாளி இறைக்கிறார், 2 வாளி இறைக்கிறார். 2 வாளி இறைத்து முடித்ததற்கு பிறகு அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே மூச்சிறைத்து போகிறார். உடனே என்ன செஞ்சாங்க, 2 வாளி இறைத்ததற்கு பிறகு அந்த வாளி அப்படியே கையோடு விட்டு விடுகிறார்.
இதற்கு பிறகு சற்று நேரத்திற்கு பின்னால் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த கயிறை பிடித்து இறைக்கிறார்கள், இறைத்து ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். பலம் அது அபுக்கரியா. அதற்கு உமரை நான் அன்னைக்கு மிகப்பெரிய பலசாலியாக பெற்றுக் கொண்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சமயங்களில் பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை பார்த்து விட்டு மறுநாள் காலையிலே ஃபஜ்ருக்கு பிறகு தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் இன்று ஒரு கனவு பார்த்தேன். அதற்கு அபூபக்கர் ஒரு கிணத்துக்கு வந்து 2 வாடி அரைச்சிட்டு அவர் மூச்சிறைத்து அமைதியாக அமர்ந்து விட்டார். அதற்கு பிறகு உமர் வந்தார். உமர் இறைத்துக் கொண்டே இருந்தார். எதுவரை இறைத்தார் தெரியுமா? இறைத்து ஊற்ற அந்த வாய்க்காலில் சென்று தண்ணீர் பாய்ந்ததை பார்த்தேன் என்று பெருமானார் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த காட்சிக்கு விளக்கம் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் இந்த இருவரும் பின்னால் கிலாபத்தில் அமரப்போகும் காலம் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத் எத்தனை வருஷம் நடந்துச்சுங்க? 2.5 வருஷம் தான். 2.5 வருஷம். 2 வருடம் பரிபூர்ணமானது. அதற்கு பிறகு சில மாதங்கள் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்தில் இருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரை 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தான் கிலாபத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஒப்பற்ற ஆட்சியை தந்திருக்கிறார்கள். இதுதான் இதற்கான விளக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கண்ட கனவு இப்படி ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். என்ன கனவு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூட்டமாய் பார்க்கிறார்கள். நாம கூட பார்ப்போம், சில சமயங்கள தீபாவளியில போய் ஊரை பூரா சுத்திட்டு நம்மளும் பார்த்துட்டு வந்து வச்சுங்க. இந்த திருவிழாவின் சமயங்கள கூட்டம் எல்லாம் பார்த்தோம்னா கனவுல கூட அவ்வளவு கூட்டமா தெரியும். அது கற்பனைங்கிற விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்துல பார்த்தா ஒரு சிலர் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? ஆடை இடுப்பு வரையும் அமைந்திருக்கிற, நெஞ்சு வரையும் இருக்கிற ஆடை அணிந்திருக்கிறார். சில தோழர்கள் வயிறு வரை அணிந்திருக்கிறார்கள். சில தோழர்கள் இடுப்பு வரையிலும் அணிந்திருக்கிறார்கள். சில தோழர்கள் முட்டு வரை அணிந்திருக்கிறார்கள். சில தோழர்கள் கரண்டை வரை ஆடை அணிந்திருக்கிறார்கள். பெரிய நீர் அங்கி, இன்று அரேபியர்கள் அணிவது இல்லையா, அது போல ஒரு நீண்ட அங்கியை அணிந்திருக்கிறார்கள். சில தோழர்கள் அதற்கும் கீழ் அணிந்திருக்கிறார்கள். உமரை பார்க்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அந்த ஆடையை அணிந்திருப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? அது தரையில் இழுபட்டுக் கொண்டே போகிறது. இந்த ஜீன்ஸ் பேண்ட் இழுபடுறது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு ஆடைக்குள்ள நாம வந்துட்டோம். அன்னைக்கு ஒரு கனவு பார்த்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட கரையில இன்னைக்கு தரையில் இழுத்துட்டு போய் அது பிஞ்சு போனாத்தான் அது மாடல். இன்னைக்கு அது பிஞ்சு போனாத்தான் அது ஃபேஷன். அது கரண்டைக்கு மேல கட் பண்ணி அணிவோம், அது சாக்கியப்படாது. அன்புக்குரியவர்களே, இங்க கூட அப்படித்தான் பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். கரண்டைக்கு கீழே தான் ஆடைகள் புறாமே தொங்குது, கரண்டைக்கு கீழே தான் பேண்டுகள் புறாமே தொங்குது. மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரண்டைக்கு கீழே ஆடை தொங்குவதை நரகவாதியின் அடையாளம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம எல்லா காலமும் அப்படித்தான். குறைந்தபட்சம் அது சொல்லக்கூடாது, குறைந்தபட்சம் தொழுகையிலாவது பேண வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பதிவு செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆடையை பார்க்கிறேன், இழுத்துக் கொண்டே போகிறார். அவ்வளவு நீண்ட அங்கியை அணிந்து கொண்டு போகிறார். இப்படி ஒரு கனவை பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அதற்கான விளக்கத்தை இப்படி சொன்னார். இதுதான் மார்க்கத்தின் ஞானம் என்பதாக குறிப்பிட்டார். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை தீன இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான். சில பேருக்கு இவ்வளவுதான் கொடுக்கிறான், சில பேருக்கு இவ்வளவுதான் கொடுக்கிறான் மார்க்க ஞானத்தை, சிலருக்கு இவ்வளவுதான் கொடுக்கிறான், சிலருக்கு கரண்ட வரைக்கும் கொடுக்கிறான். எல்லோருமே ஒரே நிலைப்பாட்டிலே மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதில்லையே. அன்புக்குரியவர்களே, ஆண்களின் வித்தியாசம் இல்லையா? மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இல்லையா? அதே போன்ற நிலைப்பாடுதான். அதற்கு உமருடைய மார்க்க ஞானத்திற்கு ஒப்பு ஓமை இல்லை என்று சொன்னார். எனவே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, என்னோடு நபித்துவம் முற்று பெற்று விட்டது, என்னோடு நபித்துவம் முற்று பெற்று விட்டது. இது கியாமத் வரைக்கும் எனக்கு பின்னாடி யாரும் நபி இல்ல. இது தீர்க்கமான விஷயம், மாற்று கருத்து இல்ல. அப்படி ஒரு கற்பனையா? எனக்கு பின்னாடி நபி யாராவது வருவதற்கு வாய்ப்பு இருந்தா? வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இருந்தால் உமர் தான் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நபித்துவம் முற்று பெற்று போனது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஞானத்தின் கடலாய் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திகழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்றாங்க, ஷைத்தான் ஒரு வழியில் வருகிறான், அதே வழியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனால் ஷைத்தான் வேறொரு பாதைக்கு ஓடி விடுகிறான். ஷைத்தான் வேறொரு பாதைக்கு ஓடி விடுவான். ஈமானுடைய ஒட்டுமொத்தத்தின் உருவமாய் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரால் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் மதீனாவுடைய உச்சத்தில் இருந்தவர்கள். வரலாறு நீங்கள் பார்க்கலாம். மல்யுத்த போட்டி ஒன்று நடந்தது. அப்ப அந்த மல்யுத்த போட்டியில நல்ல மதுவோடு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மல்யுத்த போட்டி இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி வந்து பார்க்க வந்திருக்கிறார்.
அங்கே மல்யுத்த போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மல்யுத்தத்திலே ஜெயித்து விட்ட அந்த ஜாம்பவான் என்ன செய்தான் தெரியுமா? அறைகூவல் விடுத்தான். இந்த அரபு தேசத்திலே யாரும் ஆம்பளை இல்லையா என்று அந்த வார்த்தையை சொன்ன உடனே மதுரையுடைய உச்சத்தில் இருந்த போதையில் இருந்த உமர் என்ன செய்தார் தெரியுமா? உடனே மைதானத்தில் குதித்தார். குதித்து என்ன செய்தார்? இந்த அரபு தேசத்தில் நான் இருக்கிறேன், வா என்னோட போது. போதையில் இருந்த இஸ்லாம் கேட்பதற்கு முன்னர் போதையில் இருந்த அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த ஜாம்பவானை கழுத்தை பிடித்து ஒரே தூக்காக தூக்கினார். இன்னைக்கு சாதாரண நம்ம தூக்கிறோமா? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கினாரே. நான் ஆம்பளை, இந்த அரபு சமூகத்தினுடைய ஆம்பளை நான் ஒருவன் என்பதாக சொல்லி நிரூபித்தார்கள். அன்புக்குரிய மிக்க வீரமிக்கவர்கள், பலசாலிகள், அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவர்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றினார்கள்? உமர் ஒரு பாதையில வந்தா சைத்தான் வேறு பாதைக்கு ஓடிடுவான். எனக்கு பின்னாடி நபித்துவம் கிடையாது. அப்படி ஒரு நபித்துவம் இருந்துச்சுனாக்க யாருதான்? அதற்கு உமருக்கு தான் தரப்படும் என்று சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டுகோளுக்கு இணங்க, பெருமானாரை வந்து வலியுறுத்துவதற்கு இணங்க அல்லாஹ் பல சட்டங்களை அதற்கு உமருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இறக்கி வைத்திருக்கிறார். பல வசனங்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது திருக்குர்ஆனிலே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த அளவுக்கு மார்க்க ஞானத்தை அதற்கு உமருக்கு வழங்கி விட்டான் என்பதாக சொல்லி அந்த கனவுக்கான விளக்கத்தை பெருமானார் பதிவு செய்தார். ஒரு ஹதீஸிலே திருமதி 2ஆம் பாகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனவுல பாத்தீங்கன்னா நிறைய அவுலியாக்கள் வருவது போல, நிறைய சாமியார்கள் வருவதை போலலாம் இன்னைக்கு கனவுகள் வந்துடும். நமக்கு சைத்தான் எல்லாருடைய உருவத்திலும் வந்து விடுவான். சைத்தான் எல்லாருடைய உருவத்திலும் வந்து விடுவான். சைத்தானுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. எப்பேற்பட்ட மனிதனுடைய உருவத்திலும் வந்து விடுவான். சைத்தான் வந்து ஒரு சாமியாருடைய உருவத்துல, ஒரு சிலையினுடைய உருவத்துல, ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பூதத்தினுடைய உருவத்துல எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஒரு இறைநேசருடைய உருவத்தில் கூட வந்து விடலாம். ஆனால் சைத்தான் என்னுடைய உருவத்தில் வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், என்னை யார் கனவில் பார்த்தாரோ மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் என்னை கனவில் பார்த்தாரோ அவர் என்னையே பார்த்தார். ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி, ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் வருவதற்கு சக்தி இல்லாதவன் என்று சொன்னார். அவனுக்கு அந்த சக்தி கொடுக்கப்படவில்லை. எனவே என்னை பார்ப்பது நீங்கள் என்னையே பார்த்ததுதான். அந்த அளவுக்கு ஈமானிய சக்தியும் வலுவும் நமக்கு இருக்குமானால் அல்லாஹ் தர வேண்டும். அந்த வலுவை, அந்த சக்தியை தர வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டால் நாம் பார்த்த நபி திருவுருவம் நபிதான். அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக. அன்புக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கனவு நாம பார்ப்போம், அது நல்ல கனவாக இருந்தாலும் சரி, அது கெட்ட அச்சுறுத்தக்கூடிய கனவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் புறத்தில் ஏற்படக்கூடியது நமக்கு கொஞ்சம் இணைகிறோம். சில சமயங்களில் குழப்பமான சூழல் இருக்கு. இது என்ன கனவு விளக்கமாக இருக்கும் என்பதாக எல்லாம் நமக்கு குழப்பமான சூழல் இருக்கும். அந்த மாதிரி கனவுகளை மனைவியிடத்தில் கூட உடனடியாக பதிவு செய்ய விடக்கூடாது. மனைவி நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவளாக இருந்தார். மனைவி கொஞ்சம் அறிவுக்குறையான அந்த சிந்தனை உற்றவளாக இருந்தார். கொஞ்சம் அறிவு ஞானம் மிக்கவளாக இல்லை என்று சொன்னால் அவர்களிடத்தில் கூட பதிவு செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுகிறது, லா தகுல் ருக்யாக, உன்னுடைய கனவை எல்லா இடத்திலும் பேசிவிடாதே, இல்லா ஹபீபன், உனக்கு ரொம்ப நெருக்கமாக உன்னுடைய வளர்ச்சி அவனுடைய வளர்ச்சியாக கருதுவான். உன்னுடைய வளர்ச்சியை அவனுடைய வளர்ச்சியாக கருதுவான். உன்னுடைய பாதிப்பு அவனுடைய பாதிப்பாக வருத்தமாக கருதுவான். அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய தோழரிடத்தில் மட்டுமே நீ சொல் என்பதாக குறிப்பிட்டு ஹபீப்க சொல்லு அவ் அல்லது லபீபு, நல்ல அறிவாளியாரோ நல்ல புத்திசாலியாரோ அவரிடத்தில் சொல்லி அதற்கான விளக்கத்தை பெற்றுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி நீங்க சூரா யூசுஃபினுடைய ஒட்டுமொத்தத்தையும் வாசித்து பார்த்தால் அது யூசுப் நபியினுடைய கனவு சிறுபிராயத்தில் ஏற்பட்டது. அவருடைய இறுதி காலம் வரையிலும் ஒரே கனவு சுழன்று இருக்கிறது. ஒரே கனவு சுழன்று இருக்கிறது. நமக்கு கூட மாறி மாறி கனவுகள் வரலாம். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு வாழ்க்கையும் ஒரு கனவின் பின்னணியை கொண்டது என்பதை அல்லாஹ் ஆயத்திலே பதிவு செய்கிறார். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாம் நினைவோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் கனவில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமானதாக ஆக்கி அருள்வானாக. எப்படி கனவுகளின் மூலமாக நன்மார்களை வழிநடத்தினானோ அல்லாஹ் அதே போல நல்ல கனவுகளை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் தந்து சிறந்த பாதையில் பயணிக்க அல்லாஹ் வழிவகை செய்வானாக.